தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் சார்பாக, கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு உங்கள் முன் நிற்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு வாக்கு சேகரிப்புக்காக உங்களை நாடி வந்திருக்கின்றேன். இந்த நான் வருகின்ற பொழுது இந்த பிரதான சாலையில மக்கள் வெள்ளத்துல நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். இந்த பெரம்பலூர் நகரம் அதிர்கின்ற அளவிற்கு மக்களுடைய வெள்ளம், உங்களுடைய ஆரவார எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அறிகுறி. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும். நம்முடைய வெற்றி உங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரமே சான்று. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே, தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அறிவிச்சாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட திரு இளமையார் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மரியாதைக்குரிய ஐஜே கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் முன்னாள் எம்பி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்பி சகோதரால் இளவரசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பா இளவலகன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஜே.கே.என். ராம ஜெயலிங்கம் அவர்களே, முன்னாள் எம்பி திரு மருதராஜ் அவர்களே, முன்னாள் எம்பி சந்திரகாசி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பூவை செலியன் அவர்களே, மற்றும் இந்த மாவட்டத்திற்கு தலைமையால் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு நண்பா மோகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் வருகூர் அருணாச்சலம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பாஜக கட்சியுடைய நிர்வாகிகள் திரு பி முத்தமிழ் செல்வன் அவர்களே, டாக்டர் பரமேசி அவர்களே, திரு எஸ்.கே. ஐயப்பன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு க. செந்தில்குமார் அவர்களே, திரு கோ. தமிழ்மாறன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட திரு எஸ். கார்த்திகேயன் அவர்களே, திரு புகழேந்தி அவர்களே, திரு வடிவேல் முருகன் அவர்களே, தமாகவை சேர்ந்த சித்தார்த்தன் அவர்களே, திரு எஸ்.ஆர்.எம். குமார் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் திரு அழகுவேல் அவர்களே, மற்றும் திரு அன்பழகன் அவர்களே, திரு சி. வெற்றிச்செல்வன் அவர்களே, திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழ்நாடு மகாஜன கூட்டமைப்பு நாயினுடைய தலைவர் திரு ரெங்கராஜ் அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி மாநில தலைவர் பி.ஆர். சிவசம் அவர்களே, முத்திரை சங்கத்தினுடைய மாவட்ட திரு செல்வம் அவர்களே, மற்ற நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட திரு இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இரண்டு பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கமை மரியாதைக்குரிய
மாநிலவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் திரு க வைத்தியலிங்கம் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. என்ன சின்னம்? மாம்பழ சின்னம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியின் மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் முன்னாள் எம்பி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற திருமதி சரண்யா அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். என்ன சின்னம்? இரட்டை சின்னம். ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு திரு தாமரை எஸ் ராஜேந்திரன், திரு இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன், திருமதி சரண்யா அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நாம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மாமல சின்னத்திலே வாக்களிங்க. பொன்னான வாக்குகளை அவர்களுக்கு பெருவாரியாக வாக்களித்து எதிரிகள் டெபாசிட் அளிக்கின்ற அளவுக்கு மாபெரும் வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று இருவரும் கோப்பிகளை வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் ஏதோ பேசுறார். என்ன பேசுறாரு? திரு நரேந்திர மோடி பத்தி பேசுவாரு, பாரதிய ஜனதா பத்தி பேசுவாரு, என்ன பத்தி பேசுவார். அவர் சொல்லுவதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடிக்கு அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில் இருக்குது, இப்படித்தான் பேசுவார். வேற ஒண்ணும் பேசுறதுக்கு சரக்கு இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக பத்தி பேசு, அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தீங்களா? உங்களுக்கு 100% தோல்வி. இன்றைக்கு திரு மோடி பத்தி பேசினார். அவர் ஏதோ பேசினார் திரு ஸ்டாலின். அவர் அப்பா அவர் என்ன பேசியிருக்காரு? மோடி நல்லவர். யாரு? திரு கருணாநிதி அவர்கள் பேசுறது நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். யார் பேசுறது? முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பேசியது. முத்துவேல் கருணாநிதி மகன் யாரு? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வழியில் நடக்கிறேங்கிறாரு. அப்படி அப்பா வழியில் நடக்கிறேன்னா திரு நரேந்திர மோடி நல்லவர் சொன்னாரு. அப்படின்னா அதன் வழியில் தான் நடக்கணும். ஆக இன்னொருத்தர் இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்யறார். ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைக்கிறோம், சில நேரத்தில் கூட்டணி அமைக்காத போறோம். அப்போ ஒரு சிலவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அதை பிரதானமா எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறார். அவரு பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு பேசுறாங்க, பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு டைலாக் பேசுறாங்க. அவருக்கு வந்த வாழ்வு பாருங்க, அப்பவே எம்லாவத்துக்கு போயிருப்பாங்க. அவர் நம்ம பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் அப்பா திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது சொல்றாரு, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று காங்கிரஸ் உறவை முறித்துக் கொண்டார். கூடா நட்பு கேடாய் முடிந்தது நாம சொல்லல, திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸை பற்றி சொல்றார். அந்த காங்கிரஸோட தானே இப்ப கூட்டணி வச்சிருக்கிறீங்க. உங்க தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ அதுக்கு மாறாகத்தானே காங்கிரஸ் போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கூடா நட்பு கேடா முடிஞ்சதுன்னு காங்கிரஸ் கூட்டணி சொன்னார்ல. 2014 திரு ஸ்டாலின் சொல்றாரு, யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். இனி ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி இல்ல திரு ஸ்டாலின் சொன்னார். அப்புறம் எதுக்கு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பிறகு மதுரையில மரியாதைக்குரிய மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மை அவர்கள்
கார்ல போயிட்டு இருக்கும்போது கடுமையா தாக்குறாங்க. அப்ப ரத்தம் தலையில அடிச்சு ரத்தம் ஒழுகுது. அப்ப இதே கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி கொச்சைப்படுத்தி பேசினார். அவருக்கு மாதவிடாய் வந்து ரத்தம் வந்ததா கொச்சைப்படுத்தி பேசிய காங்கிரஸ் நண்பர்கள் அப்புறம் வைகோ பேசினார். தமிழின துரோகி யார பத்தி? திரு கருணாநிதி பத்தி தமிழின துரோகி, வேற ஏதாவது தொழில் செய்யலாம் என்று கரித்து கொட்டிய வைகோட கூட்டணி. ஏப்பா நீலாம் கூட்டணி வைக்கலாம், நான் கூட்டணி வச்சா தப்பா? எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்புறம் கருணாநிதி கருணாகம் என பேசியவர் திமுக இருக்கிறார். இதுக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப புதுசா போய் சேர்ந்திருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம். என்னென்னலாம் திமுக பத்தி விமர்சனம் செஞ்சாங்க, அவரெல்லாம் திமுக கூட்டணி இருக்கிறாங்க. அப்ப இந்த உதயநிதிக்கு தெரியாது, இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது. நாம போய் கூட்டணி வச்சா ஏதோ அநாகரிகமா அவதூறா பேசுது, ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா இன்னும் நிறைய இருக்குது திரு ஸ்டாலின் பேசுவதற்கு. நான் அடக்கம் தேவை. நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன், எப்படி பேசுறது கிராமத்துக்காரருக்கு தெரியும். உன்னை போல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்ல. இந்த கை மமட்டி பிடிச்ச கை, ஏர் பிடித்த கை. எதற்கும் பயப்பட மாட்டோம். ஆக நாவடக்கம் தேவை. இனி அவதூறான பிரச்சாரத்தை மேற்கொண்டால் எங்க தொண்டனே அதற்கு உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம். அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் வரிசை இருக்கிற போது திரு செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தார். அவரை பத்தியும் ஒரு பெண்மணி பத்தி இணைச்சு பேசினார். இன்றைக்கு நல்ல வரான் வல்ல வரான். யாரு? 10 ரூபாய் நபர். யாரு? கேவலமா இல்ல, அந்த கட்சியில ஆளே இல்ல, திமுகவில் ஆளே இல்ல. இங்க அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் 8 பேரு திமுக மந்திரியா இருந்தாங்க. வெக்கமில்லாத கட்சி எடுத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்ல. இப்போ 19 பேர் அண்ணா திமுக இருந்து போனவங்க எம்எல்ஏ போட்டிடுறாங்க, திமுக சின்னத்துல போட்டிடுறாங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திமுகவில் போட்டிடுவதற்கு கூட ஆளு கிடையாது. அண்ணா திமுகவில் போட்டிடுவதற்கு நான் நீ என்று போட்டி போட்டு வந்து போட்டிடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி. இங்கே ஜனநாயகம் உள்ள கட்சி, அங்கே சர்வாதிகார கட்சி. ஒரு குடும்பத்துக்கு தான் அந்த கட்சி இருக்குது. 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் வாழ வேண்டுமா? அதுக்கு முடிவு கட்டுவீங்களா இந்த தேர்தலில்? சிந்திச்சு பாரு. இன்றைக்கு திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவராலும் அந்த கட்சிக்கு தலைவராக முடியுமா? இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? இந்த தேர்தலோடு திமுக என்ற கட்சிக்கு இறுதி தேர்தலை நீங்கள் கொடுப்பீங்களா? ஏங்க அந்த குடும்பத்திற்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா? இங்க இருக்கிறவங்க யாராச்சும் வந்தா ஏத்துக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? திரு ஸ்டாலின் அவர்களே, இனி குடும்ப ஆட்சி கிடையாது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த ஒருவர் தான் இந்த தமிழகத்தை ஆள முடியும். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றுக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின்.
அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. ஐயா அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசங்களுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஆளுகள்லாம் கூட ஒருத்தர் சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிரும். திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னங்கிறாங்கன்னா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சுதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல, ஏங்க அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கத்திட்டு போட அது ஒரு மனிதரா? மனிதர் பிறந்தால் ரோசமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி அந்த மனிதர் இல்ல. பதவிக்காக எதை வேணாலும் செய்கின்ற சில ஜென்மங்கள் மண்ணிலே பிறந்திருக்குது. அதையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆசையோட அவர்களை விரட்டி அடிச்சோம். இன்னைக்கு வடிவேல் நடிச்ச ஒரு படம், வடிவேல் நடிச்ச ஒரு படம் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படத்தை பார்த்திருக்கிறீங்க, பாத்தீங்களா? அப்படித்தான் திரு ஸ்டாலின் அப்பாவும் மகன் உதயநிதியும் 5 வருஷம் இந்த ஆட்சி நடத்தினாங்க. 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தி நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு இந்த மண்ணில் ஒருத்தர் பிறந்தாரு, ராசா. அவரு அண்மையில ஒரு ஆடியோ செய்தி அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்குது, பாத்தீங்களா? தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவுல பரபரப்பா பேசுகின்ற ஒரு பேசும் பொருள் ஆயிட்டு. இதை தாங்க நான் கிருஷ்ணகிரியில பேசினேன். அந்த வந்த செய்திய கிருஷ்ணகிரியில பேசினேன். இது மாதிரி ராசா அவர்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தை பற்றி கிளின்னு கிழிச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதையும் முதலமைச்சருக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா ராசாவை கண்டீங்க, எங்க போய் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ராசா திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன் அவர் ஒரு செய்தியை ஆடியோ மூலமாக வெளியிட்டதாக பரவலான செய்தி, அந்த செய்தி பரவலான செய்தியை தான் நான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இதுல என்ன தவறு இருக்குது? தவறு இருக்குதா? நீங்க கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசா அவர்களை. ஆனா ராசா தெளிவா சொல்லிட்டாரு, ஏன்னா கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ இருப்பதாக அவர் மிரட்டிட்டார். அதனால ஸ்டாலினால ஒன்னும் பண்ண முடியல, நடுங்கி கிடக்கிறாரு. நான் அடுத்த ஆடியோ எதுல வரப்போதே தெரியல. அது மட்டுமல்ல, இந்த நம்ம பாட்டாளி மக்களுக்கு வச்சுக்கூடிய அந்த கொடியெல்லாம் பறக்குது இல்லைங்க, அல்ல அண்ணா திமுக கொடி, ஐஜேகே கொடி எல்லாம் எப்படி காத்துல அறவா பறக்குதா? இந்த கொடி எதனால பறக்குது? இந்த கொடி எதனால பறக்குது? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. இப்படி நாட்டை சுரண்டுகின்ற கட்சி வேணுமா? மீண்டும் தொடர வேண்டுமா? இங்கதான் கொள்ளையடிச்சதுன்னு பத்தாத, டெல்லியில போய் கொள்ளையடிச்சு நம்முடைய மானமே போயிட்டு, மானம் கப்பலை ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேட்டி பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறான். டெல்லிக்கு போனா 1,74,000 கோடி டூச்சி செக்டத்துல ஊழல் நடந்திருக்குது. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவுல பெரிய மெகா ஊழல் டூச்சி ஸ்பெக்டர் ஊழல். இப்படி இவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி, திமுக அதுல அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க.
அந்த காலகட்டத்திலே 2G ஸ்பெக்ட்ரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்க, தெரியுமில்ல? திகார் ஜெயிலுக்கு போனாங்கள யாரு? ஏன்னா நான் சொன்னா கோச்சுக்குவாரு. இந்த ஊர் மக்களே சொல்லுங்க. 2 பேர் சிறைக்கு சென்றவர்கள். எப்போ? இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகுது, திமுக மத்தியில் அமைச்சர் இடம்பெற்றிருக்குது. அந்த காலகட்டத்திலே அவருடைய காங்கிரஸ் ஆட்சியிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் 2 பேர். இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? தகுந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால இன்றைக்கு கேஸ் நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் முடியல. என்ன வழக்கு? முடியல. எப்ப வேணா அந்த வழக்கு நடக்கும். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல்ல? போதைப் பொருள் விற்குது இல்லைங்க? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மூளை முடக்கு பட்டி தொட்டி எல்லாம் விற்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தேவையா? அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால துப்பு இல்ல, தில்லு கிடையாது. இந்த ஆட்சியில போதை ஆசாமியில் ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக போதை ஆசாமிகளுக்கு துணை நிற்பதாக பரவலான செய்தி. அப்புறம் எங்க போய் போதை ஒழிக்க முடியும்? போதைப் பொருள் விற்பனை எப்படி தடுக்க முடியும்? ஆக அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அறவே ஒழிக்கப்படும். 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற பேச்சே இருக்காது. கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒடுக்கப்படும், அழிக்கப்படும். முற்றிலும் தமிழகத்திலே விற்பனை என்ற பேச்சுக்கே இல்லாம முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கஞ்சா. அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியாவுக்கே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கு எதுல முதல் மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலே பல மாநிலம் இருக்குது. அதிகமா கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நம்மளையெல்லாம் கடன்காரனாக்குன்னு தான் மிச்சம். திமுக ஆட்சிக்கு நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டு 5 லட்சம் கோடி கடனுங்க. நல்லா சிந்திச்சுங்க. ஏதோ வந்தோம். இந்த கூட்டத்தில் நான் பேசுறத கேட்டா நீங்க போயிடாதீங்க. போய் வீட்டுல சிந்திக்கணும். ஒவ்வொருத்தர் மேலையும் லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக்கிட்டார். நம்ம எல்லாம் கடன்கார பயிலாக்கிட்டார். வீணா போச்சு. 5 வருஷம் நாசம் பண்ணிட்டாரு, குட்டிச்சவர் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டை கடன் அதிகமாக வாங்கி இன்றைக்கு தமிழகம் திவாலாகிற நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? யாரையா கட்டுறது? எவ்வளவு கஷ்டம். மக்களுடைய வரி பணம் எங்க போச்சு? எது கடன் வாங்குறீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாங்க அண்ணா திமுக ஆச்சுன்னா பக்கத்துல அரியலூர் மாவட்டத்தில் பிரமாணமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். நீ அப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கிறியா? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தியா? ஒரு சட்டக்கல்லூரி கொண்டாந்து? ஒண்ணுமே கொண்டாடல. எவ்வளவு கஷ்டம். மக்கள் எப்படி இதெல்லாம் சமாளிப்பாங்க? இன்றைக்கு ஆட்சி யார்கிட்ட கிடைக்க கூடாதோ அவகிட்ட போய் கிடைச்சிட்டு, அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, சிந்திச்சு பாருங்க. என்ன விலை? அரிசி விலை உயர்ந்து போச்சு. 30 ரூபா ஒரு கிலோவுக்கு, 30 ரூபா அரிசி விலை உயர்ந்து போச்சு. இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தது. பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75 ரூபா, 35 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபா, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில். இன்னைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 55. கடல் எண்ணெய் 1 லிட்டர் 130 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபா. தூரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120.
உளுத்தம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, இன்னைக்கு 120. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா இது பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் ஏழைகள் நிறைந்த மாவட்டம். அன்றாடு உழைத்தால்தான் அவங்க வீட்டுல அடுப்பெரியும். அவங்க அடித்தட்டு மக்களுடைய கஷ்டத்தை இந்த அரசாங்கம் புரிஞ்சுதா? தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? உணவுப் பொருள் விலை இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, இதையெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலை கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயரை தடுத்தோம். இது அதிமுக சாதனை. ஏன்னா நான் உங்களோட வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், இன்றைக்கு விவசாயி தொழிலோடு வாழ்ந்தவன். என்ன கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் என்பது அனுபவனியாக அனுபவித்தேன். ஆக ஏழைகள் படுகின்ற கஷ்டம் ஒருவருக்கு தெரிஞ்சாதான் அதை நிவர்த்தி செய்யப்படும். எனக்கு தெரிந்தது எங்களுடைய ஆட்சியில சரி செஞ்சோம். அதே போல ரேஷன் கடை, நீங்க ரேஷன் கடையில போடுகின்ற அரிசி பல பேர் அதை சமைக்க முடியல, தரமான அரிசி இல்லை என்று என்னிடத்துல புகார் வந்துட்டு இருந்தது. இனி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே நீங்க போய் மளிகை கடையில் வாங்குறீங்க பாரு, அதே போல தரமான அரிசி வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே இல்லை. ஏழைகளுக்கு அற்புதமான தரமான நல்ல அரிசி ரேஷன் கடையில விலை இல்லாம வழங்கப்படும். ஏன்னா ஆந்திராவில் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து இப்படி நம்முடைய அரிசி இப்படி இருக்குது, இன்னைக்கு ஆந்திராவில் இப்படிப்பட்ட அருமையான அரிசி இருக்குது, என்ன செய்யலாம்னு சொன்ன அது நவீன அரிசி ஆலையில இதை முறையாக பயன்படுத்தி அற்புதமான அரிசியை நம்முடைய மக்களுக்கு வழங்கலாம் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அதன்படிதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வளர்கின்ற பொழுது நம்முடைய ஏழை மக்களுக்கு தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதோட இப்ப அரிசி தான் விலை இல்லாம கொடுக்கிறோம். நீ அதிமுக ஆட்சிக்கு உடனே பருப்பு விலை இல்லாம கொடுக்கப்படும், சமையல் எண்ணெய் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதே போல தண்ணி விடும். இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் கிராமம் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் நாங்க திறந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். இன்னைக்கு மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலினுக்கு அது பொறுக்க முடியல, அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துடும் சொல்லி அந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ஆக ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட, சிகிச்சை அளிப்பது கூட இந்த முதலமைச்சருக்கு பொறுக்க முடியலன்னா இவரெல்லாம் மனிதாபிமானம் உள்ள மனிதரா? சிந்திச்சு பாருங்க. இதுல என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒரு அரசாங்கம் நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது அடுத்த அரசாங்கம் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து செயல்படுறதுதான் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு அப்படி இல்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கடுகளவு கிடையாது. அப்படி மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சரா இருந்தா நாம் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணுவாரா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே கொண்டு வரப்படும். அதோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அப்படி ஏழை மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். நானும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். ஆக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சியில 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டுல 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. 3000 பேர் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது அதிமுக சாதனை. அது மட்டும் இல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். அவளுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு
இனிமேல் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லை, அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையா கொண்டாட முடியுதா? கொரோனா காலம் 11 மாசம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், குடும்ப அட்டைக்கு ₹1000 முதற்கட்ட கொடுத்தோம். பொங்கல் வந்து தைப்பொங்கல் எல்லா குடும்ப அட்டைக்கு ₹2500 கொடுத்தோம். ₹2500 கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாதுங்க. ஒரு வருஷம் ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது. இப்படி ₹1 வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சர் போது கடுமையான வறட்சி, அப்படி வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்தியாவிலே வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தது அதிமுக. இப்படி முதல்ல வறட்சி, 2வது புயல் வெள்ளம், 3வது கொரோனா, இப்படிப்பட்ட காலத்துல கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, வறட்சி வந்ததா? ஒண்ணுமே இல்ல. கடை 5 லட்சம் ஆயிடுது. கடை 5 லட்சம் ரூபாய் இருக்குது. பெரிய திட்டங்கள் எதுவும் இல்ல. ஒரு பக்கம் அதிமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா இப்ப வருமானம் வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் கூடுதலா வருமானம் அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில. ஒரு பக்கம் கடன் 5 லட்சம் அதிகமாகி விட்டது. 5 லட்சம் கோடி கடன் அதிகமாயிட்டது. அது மட்டுமல்ல, 73 ஆண்டு காலத்துல 2021 வரை தமிழ்நாட்டில் கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இப்ப இந்த ஆட்சி வரைக்கும் மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. நகராட்சியில கடைக்கு 150% வரி, வருஷம் 6% உயர்த்தப்படும். வீட்டுக்கு 100% வரி உயர்வு, வருஷம் 6% உயர்வு. குடியிருப்பு வரி உயர்வு, குப்பைக்கு வரி. இப்படி மக்கள் மீது வரி சுமத்த காரணத்தால மக்கள் கடும் சோதனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதிமுக ஆட்சி பண்ண பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு வரி சுமை, விலைவாசி, இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிமுக ஆட்சி உங்களால் அமைந்த உடனே முதல் கட்டமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவரவர் வங்கியில 10,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும். 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஸ்டாலினும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் அறிக்கையில 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாரு. அதுல தானே கொள்ளையடிக்க முடியும், அதனால ஊழல் பண்ண முடியும், அதனால குடும்பத்துக்கு வருமானம் வரும். நாம அப்படி இல்லை, மக்களுக்கு நேரடியா அரசு அறிவிக்கின்ற திட்டம் போய் சேர வேண்டும். அந்த அடிப்படையில் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தப்படும் அறிவிப்பு நம்முடைய அறிவிப்பு. எல்லா குடும்பத்துக்கும் விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தை பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். நகர பேருந்துல மகளிர் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதே போல தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மகள் மகிழ்ச்சியோட பண்டிகை கொண்டாடுவதற்கு அனைத்து தாய்மார்களுக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும். இன்றைய தினம் ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக சங்கத்திலே ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்திலே பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு அம்மா இல்லம் திட்டம் ஏழைகள் அத்தனை பேருக்கும், வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்குமே, இது ஜாதி மதமே கிடையாது,
அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியல் மக்கள், ஆதிராள மக்கள், அறிஞர் மக்கள் அவர் குடும்பத்துல திருமணமாகி ஆண்கள் தனி குடித்தனம் போய்கிட்ட பொழுது வீடு இல்லாம சிரமப்படுறாங்க. இனி அவர்களை கணக்கிட்டு அரசாங்கமே அப்படிப்பட்ட திருமணமாகி தனி குடித்தனம் கோயிலுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு ஆதிராவிட மக்களுக்கு, அறிஞர் மக்களுக்கு கட்டி கொடு, பட்டியல் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி பல திட்டங்கள் 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுக்கிறோம். விவசாயிகள் குடிமராமத்து திட்டம் கொண்டாந்தோம், அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை தொடரப்படும். அதிமுக ஆட்சி குடிமராமத்து திட்டம் தொடங்கப்படும். இன்றைக்கு நம்முடைய நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி நிலத்தடியை உயர்த்தி மக்களுக்கு தேவை நீர் வழங்கப்படும். இது அதிமுக ஆட்சியுடைய திட்டங்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது அவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கட்டிட தொழிலாளர்கள் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மாடுபிடி திருவிழா இருக்குன்னு நான் கருதுறேன். இருக்குதா? அப்படி மாடுபிடி திருவிழா இருந்தா அதற்கு அரசாங்கமே முன்னிருந்து நடத்தும். கொரோனா காலம், பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டது, மாணவர் உழைச்சல் இருந்தாங்க. எல்லா மாணவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க, ஒரு ஆண்டு வீணா போயிட்டு என்று கருதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவ சமுதாயத்திற்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா பரீட்சை எழுதினாங்க ஆன்லைன்ல. அவர்கள் அனைவருமே பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அண்மையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கு எடுக்கப்படும். இப்படி அவர் எதுக்கு பேசணும்? அவர் டெபாசிட் போறாரு. டெபாசிட் செய்வீங்களா? அவர் இந்த தேர்தலோட முடி கட்டப்படும். உங்களுடைய கடும் முயற்சியால், உங்களுடைய பிரச்சாரத்தால் இந்த சிவசங்கர் டெபாசிட் இழக்க வேண்டும். செய்வீங்களா? இங்கே அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் நம்முடைய 4 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திய 2 மாவட்ட கழக செயலாளருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கழகத்தில் இருக்கின்ற ஒன்றிச்சால், நகரச்சால், பேரூர்ச்சால் கழகத்திலே பல்வேறு நிர்வாகிகள், கூட்டணியிலே பொறுப்பேற்கின்ற நிர்வாகிகள், வருகிறது சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். வணக்கம்.
பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், 2 மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் சார்பாக, கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு உங்கள் முன் நிற்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு வாக்கு சேகரிப்புக்காக உங்களை நாடி வந்திருக்கின்றேன். இந்த நான் வருகின்ற பொழுது இந்த பிரதான சாலையில மக்கள் வெள்ளத்துல நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். இந்த பெரம்பலூர் நகரம் அதிர்கின்ற அளவிற்கு மக்களுடைய வெள்ளம், உங்களுடைய ஆரவார எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அறிகுறி. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையம்பையில் முளையிலே தெரியணும். நம்முடைய வெற்றி உங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரமே சான்று. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே, தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அறிவிச்சர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட திரு இளமையார் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மரியாதைக்குரிய ஐஜே கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் முன்னாள் எம்பி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்பி சகோதரால் இளவரசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பா இளவலகன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஜேகே என் ராம ஜெயலிங்கம் அவர்களே, முன்னாள் எம்பி திரு மருதராஜ் அவர்களே, முன்னாள் எம்பி சந்திரகாசி அவர்களே, மற்றும் இந்த மாவட்டத்திற்கு தலைமையால் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு நண்பா மோகன் அவர்களே, முன்னாள் அமைச்சரான வருகூர் அருணாச்சலம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பாஜக கட்சியுடைய நிர்வாகிகள் திரு பி முத்தமிழ் செல்வன் அவர்களே, டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, திரு எஸ் கே ஐயப்பன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு க செந்தில்குமார் அவர்களே, திரு கோ தமிழ்மாறன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட திரு எஸ் கார்த்திகேயன் அவர்களே, திரு புகழேந்தி அவர்களே, திரு வடிவேல் முருகன் அவர்களே, பாமகவை சேர்ந்த சித்தார்த்தன் அவர்களே, திரு எஸ் ஆர் எம் குமார் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் திரு அழகுவேல் அவர்களே, மற்றும் திரு அன்பழகன் அவர்களே, திரு சி வெற்றி செல்வன் அவர்களே, திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழ்நாடு மகாஜன கூட்டமைப்பு நாயினுடைய தலைவர் திரு ரங்கராஜ் அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி மாநில தலைவர் பி ஆர் சிவசம் அவர்களே, முத்திரை சங்கத்தினுடைய மாவட்ட திரு செல்வம் அவர்களே, மற்ற நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட திரு இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். 2 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம்,
வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய மாநிலவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் திரு க வைத்தியலிங்கம் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. என்ன சின்னம்? மாம்பழ சின்னம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியின் மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் முன்னாள் எம்பி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற திருமதி சரண்யா அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்க. என்ன சின்னம்? இரட்டலை சின்னம். ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு திரு தாமரை எஸ் ராஜேந்திரன், திரு இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன், திருமதி சரண்யா அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்க. நாம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மாமல சின்னத்திலே வாக்களிங்க. அவருடைய பொன்னான வாக்குகளை அவர்களுக்கு பெருவாரியாக வாக்களித்து ஏதிரிகள் டெபாசிட் அளிக்கின்ற அளவுக்கு மாபெரும் வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று இருவரும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் ஏதோ பேசுறார். என்ன பேசுறாரு? திரு நரேந்திர மோடி பத்தி பேசுவாரு, பாரதிய ஜனதா பத்தி பேசுவாரு, என்ன பத்தி பேசுவார். அவர் சொல்லுவதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடிக்கு அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில் இருக்குது, இப்படித்தான் பேசுவார். வேற ஒண்ணும் பேசுறதுக்கு சரக்கு இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக பத்தி பேசு, அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தீங்களா? உங்களுக்கு 100% தோல்வி. இன்றைக்கு திரு மோடி பத்தி பேசினார். அவர் ஏதோ பேசினார் திரு ஸ்டாலின். அவர் அப்பா அவர் என்ன பேசியிருக்காரு? மோடி நல்லவர். யாரு? திரு நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். யார் பேசுறது? முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பேசியது. முத்துவேல் கருணாநிதி மகன் யாரு? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வழியில் நடக்கிறேங்கிறாரு. அப்படி அப்பா வழியில் நடக்கிறேன்னா திரு நரேந்திர மோடி நல்லவன் சொன்னாரு. அப்படின்னா அதன் வழியில் தான் நடக்கணும். ஆக இன்னொருத்தர் இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்யறார். ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைக்கிறோம், சில நேரத்தில் கூட்டணி அமைக்காத போறோம். அப்போ ஒரு சிலவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அதை பிரதானமா எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறாரு. அவரு பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு பேசுறாங்க, பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு டைலாக் பேசுறாங்க. அவருக்கு வந்த வாழ்வு பாருங்க, அப்பவே எம்லாவத்துக்கு போயிருப்பாங்க. அவர் நம்ம பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் அப்பா திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது சொல்றாரு, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று காங்கிரஸ் உறவை முறித்துக் கொண்டார். கூடா நட்பு கேடாய் முடிந்தது நாம சொல்லல, திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸை பற்றி சொல்றார். அந்த காங்கிரஸோட தானே இப்ப கூட்டணி வச்சிருக்கிறீங்க. உங்க தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ அதுக்கு மாறாகத்தானே காங்கிரஸ் போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கூடா நட்பு கேடா முடிஞ்சதுன்னு காங்கிரஸ் கூட்டணி சொன்னார்ல. 2014 திரு ஸ்டாலின் சொல்றாரு, யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி இல்லை என்பதே முக்கியம். இனி ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி இல்ல திரு ஸ்டாலின் சொன்னார். அப்புறம் எதுக்கு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க?
உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பிறகு மதுரையில மரியாதைக்குரிய மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மை அவர்கள் கார்ல போயிட்டு இருக்கும் போது கடுமையா தாக்குறாங்க. அப்ப ரத்தம் தலையில அடிச்சு ரத்தம் ஒழுகுது. அப்ப இதே கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி கொச்சைப்படுத்தி பேசினார். அவருக்கு மாதவிடாய் வந்து ரத்தம் வந்ததா கொச்சைப்படுத்தி பேசிய காங்கிரஸ் நண்பர்கள் இவரோட கூட்டு வைக்கலாமா? அப்புறம் வைகோ பேசினார். தமிழின துரோகி யார பத்தி? கருணாநிதி பத்தி. தமிழின துரோகி, வேற ஏதாவது தொழில் செய்யலாம் என்று கரித்து கொட்டிய வைகோட கூட்டணி. ஏப்பா நீலாம் கூட்டணி வைக்கலாம், நான் கூட்டணி வச்சா தப்பா? எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்புறம் கருணாநிதி கருணாகம் என பேசியவர் திமுக இருக்கிறார். இதுக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப புதுசா போய் சேர்ந்திருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம். என்னென்னலாம் திமுக பத்தி விமர்சனம் செஞ்சாங்க, அவரெல்லாம் திமுக கூட்டணி இருக்கிறாங்க. அப்ப இந்த உதயநிதிக்கு தெரியாது, இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது. நாம போய் கூட்டணி வச்சா ஏதோ அநாகரிகமா அவதூறா பேசுது, ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா இன்னும் நிறைய இருக்குது திரு ஸ்டாலின் பேசுவதற்கு. நான் அடக்கம் தேவை. நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன், எப்படி பேசுறது கிராமத்துக்காரருக்கு தெரியும். உன்னை போல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவள் அல்ல. இந்த கை மமட்டி பிடிச்ச கை, ஏர் பிடித்த கை. எதற்கும் பயப்பட மாட்டோம். ஆக நாவடக்கம் தேவை. இனி அவதூறான பிரச்சாரத்தை மேற்கொண்டால் எங்க தொண்டனே அதற்கு உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம். அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் வரிசை இருக்கிற போது திரு செந்தில் பாலாஜி அண்ணா திமுக இருந்தார். அவரை பத்தியும் ஒரு பெண்மணி பத்தி இணைச்சு பேசினார். இன்றைக்கு நல்ல வரான், வல்ல வரான். யாரு? 10 ரூபாய் நபர். யாரு? கேவலமா இல்ல, அந்த கட்சியில ஆளே இல்ல, திமுகவில் ஆளே இல்ல. இங்க அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் 8 பேரு திமுக மந்திரியா இருந்தாங்க. வெக்கமில்லாத கட்சி எடுத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. இப்போ 19 பேர் அண்ணா திமுக இருந்து போனவங்க எம்எல்ஏ போட்டிடுறாங்க, திமுக சின்னத்துல போட்டிடுறாங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திமுகவில் போட்டிடுவதற்கு கூட ஆளு கிடையாது. அண்ணா திமுகவில் போட்டிடுவதற்கு நான் நீ என்று போட்டி போட்டு வந்து போட்டிடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி. இங்கே ஜனநாயகம் உள்ள கட்சி, அங்கே சர்வாதிகார கட்சி. ஒரு 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் வாழ வேண்டுமா? அதுக்கு முடிவு கட்டுவீங்களா இந்த தேர்தலில்? சிந்திச்சு பாரு. இன்றைக்கு திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவராலும் அந்த கட்சிக்கு தலைவராக முடியுமா? இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? இந்த தேர்தலோடு திமுக என்ற கட்சிக்கு இறுதி தேர்தலை நீங்கள் கொடுப்பீங்களா? ஏங்க அந்த குடும்பத்திற்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுமா? இங்க இருக்கிறவங்க யாராச்சும் வந்தா ஏத்துக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? திரு ஸ்டாலின் அவர்களே, இனி குடும்ப ஆட்சி கிடையாது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த ஒருவர் தான் இந்த தமிழகத்தை ஆள முடியும். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல.
ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றுக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. ஐயா அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. திரு ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசங்களுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஆளுகள்லாம் கூட ஒருத்தர் ரெண்டு பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம், சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சியும் போயிரும். திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னங்கிறாங்கண்ணா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? ஏங்க அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கத்திட்டு போட அது ஒரு மனிதரா? மனிதர் பிறந்தால் ரோசமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி அந்த மனிதர் இல்ல. பதவிக்காக எதை வேணாலும் செய்கின்ற சில ஜென்மங்கள் மண்ணிலே பிறந்திருக்குது. அதையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆசையோட அவர்களை விரட்டி அடிச்சோம். இன்னைக்கு வடிவேல் நடிச்ச ஒரு படம், வடிவேலு நடிச்ச ஒரு படம் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படத்தை பார்த்திருக்கிறீங்க, பாத்தீங்களா? அப்படித்தான் திரு ஸ்டாலின் அப்பாவும் மகன் உதயநிதியும் 5 வருஷம் இந்த ஆட்சி நடத்தினாங்க. 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தி நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு இந்த மண்ணில் ஒருத்தர் பிறந்தாரு, ராசா. அவரு அண்மையில ஒரு ஆடியோ செய்தி அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்குது, பாத்தீங்களா? தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவுல பரபரப்பா பேசுகின்ற ஒரு பேசும் பொருள் ஆயிடுது. இதை தாங்க நான் கிருஷ்ணகிரியில பேசினேன். அந்த வந்த செய்திய கிருஷ்ணகிரியில பேசுறேன். இது மாதிரி ராசா அவர்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தை பற்றி கிளின்னு கிழிச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதையும் முதலமைச்சருக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா ராசாவை கண்டீங்க, எங்க போய் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ராசா திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன் அவர் ஒரு செய்தியை ஆடியோ மூலமாக வெளியிட்டதாக பரவலான செய்தி, அந்த செய்தி பரவலான செய்தியை தான் நான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இதுல என்ன தவறு இருக்குது? தவறு இருக்குதா? நீங்க கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கட்சி. ஆனா ராசா தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ இருப்பதாக அவர் மிரட்டிட்டார். அதனால ஸ்டாலினால ஒன்னும் பண்ண முடியல, நடுங்கி கிடக்கிறாரு. நான் அடுத்த ஆடியோ எதுல வரப்போதே தெரியல. அது மட்டுமல்ல, இந்த நம்ம பாட்டாளி மக்களுக்கு வச்சுக்கூடிய அந்த கொடியெல்லாம் பறக்குது இல்லைங்க, அல்ல அண்ணா திமுக கொடி, ஐஜேகே கொடி எல்லாம் எப்படி காத்துல அறவா பறக்குதா? இந்த கொடி எதனால பறக்குது? இந்த கொடி எதனால பறக்குது? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. இப்படி நாட்டை சுரண்டுகின்ற கட்சி வேணுமா? மீண்டும் தொடர வேண்டுமா? இங்கதான் கொள்ளையடிச்சதுன்னு பத்தாத, டெல்லியில போய் கொள்ளையடிச்சு நம்முடைய மானமே போயிட்டுது. மானம் கப்பலை ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேட்டி பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறான். டெல்லிக்கு போனா 1,74,000 கோடி டூ சிப் செக்டத்துல ஊழல் நடந்திருக்குது.
இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவுல பெரிய மெகா ஊழல் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். இப்படி இவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி, திமுக அதுல அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே 2G ஸ்பெக்ட்ரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. தெரியுமில்ல? திகார் ஜெயிலுக்கு போனாங்கள. யாரு? ஏன்னா நான் சொன்னா கோச்சுக்குவாரு. இந்த ஊர் மக்களே சொல்லுங்க. 2 பேர் சிறைக்கு சென்றவர்கள். எப்போ? இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகுது, திமுக மத்தியில் அமைச்சர் இடம்பெற்றிருக்குது. அந்த காலகட்டத்திலே அவருடைய காங்கிரஸ் ஆட்சியிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் 2 பேர். இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? தகுந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால இன்றைக்கு கேஸ் நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் முடியல. என்ன வழக்கு? முடியல. எப்ப வேணா அந்த வழக்கு நடக்கும். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்கிதுல. போதைப் பொருள் விற்கிது இல்லைங்க. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மூளை முடக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தேவையா? அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால துப்பு இல்ல, தில்லு கிடையாது. இந்த ஆட்சியில போதை ஆசாமியில் ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக போதை ஆசாமிகளுக்கு துணை நிற்பதாக பரவலான செய்தி. அப்புறம் எங்க போய் போதை ஒழிக்க முடியும்? போதைப் பொருள் விற்பனை எப்படி தடுக்க முடியும்? ஆக அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அறவே ஒழிக்கப்படும். 3 மாதத்துல தமிழகத்தில் கஞ்சா என்ற பேச்சே இருக்காது. கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒடுக்கப்படும், அழிக்கப்படும். முற்றிலும் தமிழகத்திலே விற்பனை என்ற பேச்சுக்கே இல்லாம முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கஞ்சா. அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியாவுக்கே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கு எதுல முதல் மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலே பல மாநிலம் இருக்குது. அதிகமா கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நம்மளெல்லாம் கடன்காரனாக்குன்னு தான் மிச்சம். திமுக ஆட்சிக்கு நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டு 5 லட்சம் கோடி கடனுங்க. நல்லா சிந்திச்சுங்க. ஏதோ வந்தோம். இந்த கூட்டத்துல நான் பேசுறத கேட்டா நீங்க போயிடாதீங்க. போய் வீட்டுல சிந்திக்கணும். ஒவ்வொருத்தர் மேலையும் லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக்கிட்டார். நம்மள எல்லாம் கடன்கார பயிலாக்கிட்டார். வீணா போச்சு. 5 வருஷம் நாசம் பண்ணிட்டாரு, குட்டிச்சவர் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டை கடன் அதிகமாக வாங்கி இன்றைக்கு தமிழகம் திவாலாகிற நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? யாரையா கட்டுறது? எவ்வளவு கஷ்டம். மக்களுடைய வரி பணம் எங்க போச்சு? எது கடன் வாங்குறீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாங்க அண்ணா திமுக ஆச்சுன்னா பக்கத்துல அரியலூர் மாவட்டத்துல பிரமாணமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். நீ அப்படி ஒரு பெரிய திட்டத்தை மருத்துவமனை கொண்டாந்தியா? ஒரு சட்டக்கல்லூரி கொண்டாந்து? ஒண்ணுமே கொண்டாடல. எவ்வளவு கஷ்டம். மக்கள் எப்படி இதெல்லாம் சமாளிப்பாங்க? இன்றைக்கு ஆட்சி யார்கிட்ட கிடைக்க கூடாதோ அவட்டு போய் கிடைச்சிட்டு, அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு. சிந்திச்சு பாருங்க, என்ன விலை? அரிசி விலை உயர்ந்து போச்சு. 30 ரூபா ஒரு கிலோவுக்கு. 30 ரூபா அரிசி விலை உயர்ந்து போச்சு. இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தது. பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75 ரூபா, 35 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபா, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில். இன்னைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 55.
கடலெண்ணெய் 1 லிட்டர் 130 ரூபா அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபாய். துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, இன்னைக்கு 120. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா இது பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் ஏழைகள் நிறைந்த மாவட்டம். அன்றாட உழைத்தால்தான் அவங்க வீட்டுல அடுப்பெரியும். அடித்தட்டு மக்களுடைய கஷ்டத்தை இந்த அரசாங்கம் புரிஞ்சுதா? தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? உணவுப் பொருள் விலை இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, இதையெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலை கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயரை தடுத்தோம். இது அதிமுக சாதனை. ஏன்னா நான் உங்களோட வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், இன்றைக்கு விவசாயி தொழிலோடு வாழ்ந்தவன். என்ன கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் என்பது அனுபவமாக அனுபவித்தேன். ஆக ஏழைகள் படுகின்ற கஷ்டம் ஒருவருக்கு தெரிஞ்சாதான் அதை நிவர்த்தி செய்யப்படும். எனக்கு தெரிந்தது எங்களுடைய ஆட்சியில சரி செஞ்சோம். அதே போல ரேஷன் கடை, நீங்க ரேஷன் கடையில போடுகின்ற அரிசி பல பேர் அதை சமைக்க முடியல, தரமான அரிசி இல்லை என்று என்னிடத்துல புகார் வந்துட்டு இருந்தது. இனி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ரேஷன் கடையில போடுகின்ற அரிசி நீங்க போய் மளிகை கடையில வாங்குறீங்க பாரு, அதே போல தரமான அரிசி வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே இல்லை. ஏழைகளுக்கு அற்புதமான தரமான நல்ல அரிசி ரேஷன் கடையில விலை இல்லாம வழங்கப்படும். ஏன்னா ஆந்திராவில் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து இப்படி நம்முடைய அரிசி இப்படி இருக்குது, இன்னைக்கு ஆந்திராவில் இப்படிப்பட்ட அருமையான அரிசி இருக்குது, என்ன செய்யலாம்னு சொன்ன அது நவீன அரிசி ஆலையில இதை முறையாக பயன்படுத்தி அற்புதமான அரிசியை நம்முடைய மக்களுக்கு வழங்கலாம் என்று என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அதன்படிதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வளர்கின்ற பொழுது நம்முடைய ஏழை மக்களுக்கு தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதோட இப்ப அரிசி தான் விலையில்லாம கொடுக்கிறோம். நீ அதிமுக ஆட்சிக்கு உடனே பருப்பு விலையில்லாம கொடுக்கப்படும், சமையல் எண்ணெய் விலையில்லாம கொடுக்கப்படும். அதே போல இன்றைய தண்ணி விடும் இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் கிராமம் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் நாங்க திறந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். இன்னைக்கு மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலினுக்கு அது பொறுக்க முடியல, அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துன்னு சொல்லி அந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ஆக ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட, சிகிச்சை அளிப்பது கூட இந்த முதலமைச்சருக்கு பொறுக்க முடியலன்னா இவரெல்லாம் மனிதாபிமானம் உள்ள மனிதரா? சிந்திச்சு பாருங்க. இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஒரு அரசாங்கம் நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது அடுத்த அரசாங்கம் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து செயல்படுறதுதான் அந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு அப்படி இல்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கடுகளவு கிடையாது. அப்படி மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சரா இருந்தா நாம் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணுவாரா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே கொண்டு வரப்படும். அதோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அப்படி ஏழை மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். நானும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். ஆக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சியில 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டுல 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. 3000 பேர் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள்
இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது அதிமுக சாதனை. அது மட்டும் இல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். அவளுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு இனிமேல் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லை, அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையா கொண்டாட முடியுதா? கொரோனா காலம் 11 மாசம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், குடும்ப அட்டைக்கு ₹1000 முதற்கட்ட கொடுத்தோம். பொங்கல் வந்து தைப்பொங்கல் எல்லா குடும்ப அட்டைக்கு ₹2500 கொடுத்தோம். ₹2500 கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாதுங்க. ஒரு வருஷம் ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது. இப்படி ₹1 வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சர் போது கடுமையான வறட்சி, அப்படி வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தது அதிமுக. இப்படி முதல்ல வறட்சி, 2வது புயல் வெள்ளம், 3வது கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, வறட்சி வந்ததா? ஒண்ணுமே இல்ல. கடை 5 லட்சம் ஆயிடுது. கடை 5 லட்சம் ரூபாய் இருக்குது. பெரிய திட்டங்கள் எதுவும் இல்ல. ஒரு பக்கம் அதிமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா இப்ப வருமானம் வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் கூடுதலா வருமானம் அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில. ஒரு பக்கம் கடன் 5 லட்சம் அதிகமாகி விட்டது. 5 லட்சம் கோடி கடன் அதிகமாயிட்டது. அது மட்டுமல்ல, 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சி ஆட்சி செஞ்சிருக்கு. 73 ஆண்டு காலத்துல 2021 வரை தமிழ்நாட்டில் கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இப்ப இந்த ஆட்சி வந்தவருக்கு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. நகராட்சியில கடைக்கு 150% வரி, வருஷம் 6% உயர்த்தப்படும். வீட்டுக்கு 100% வரி உயர்வு, வருஷம் 6% உயர்வு. குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி. இப்படி மக்கள் மீது வரி சுமத்த காரணத்தால மக்கள் கடும் சோதனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதிமுக ஆட்சி பண்ண பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு வரி சுமை, விலைவாசி, இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிமுக ஆட்சி உங்களால் அமைந்த உடனே முத கட்டமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவரவர் வங்கியில 10,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும். 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஸ்டாலினும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் அறிக்கையில 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாரு. அதுல தானே கொள்ளையடிக்க முடியும், அதனால ஊழல் பண்ண முடியும், அதனால குடும்பத்துக்கு வருமானம் வரும். நாம அப்படி இல்ல, மக்களுக்கு நேரடியா அரசு அறிவிக்கின்ற திட்டம் போய் சேர வேண்டும். அந்த அடிப்படையில் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தப்படும் அறிவிப்பு நம்முடைய அறிவிப்பு. எல்லா குடும்பத்தையும் விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தை பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். நகர பேருந்துல மகளிர் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதே போல தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மகள் மகிழ்ச்சியோட பண்டிகை கொண்டாடுவதற்கு அனைத்து தாய்மார்களுக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும். இன்றைய தினம் ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக சங்கத்திலே பதிவு, அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்
75,000 மானியம் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு அம்மா இல்லம் திட்டம் ஏழைகள் அத்தனை பேருக்கும் வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்குமே, அது ஜாதி மதமே கிடையாது, அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியல் மக்கள், ஆதிராள மக்கள், அறிஞர் மக்கள் குடும்பத்துல திருமணமாகி ஆண்கள் தனி குடித்தனம் போய்கிட்ட பொழுது வீடு இல்லாம சிரமப்படுறாங்க. இனி அவர்களை கணக்கிட்டு அரசாங்கமே அப்படிப்பட்ட திருமணமாகி தனி குடித்தனம் கோயிலுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு ஆதிராவிட மக்களுக்கு, அறிஞர் மக்களுக்கு கட்டி பட்டியல் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி பல திட்டங்கள் 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுக்கிறோம். விவசாயிகள் குடிமராமத்து திட்டம் கொண்டாந்தோம், அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை தொடரப்படும். அதிமுக ஆட்சி குடிமராமத்து திட்டம் தொடங்கப்படும். இன்றைக்கு நம்முடைய நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி நிலத்தடியை உயர்த்தி மக்களுக்கு தேவை நீர் வழங்கப்படும். இது அதிமுக ஆட்சியுடைய திட்டங்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு பொழுது அவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கட்டிட தொழிலாளர்கள் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மாடுபிடி திருவிழா இருக்கும் நான் கருதுறேன். இருக்குதா? அப்படி மாடுபிடி திருவிழா இருந்தா அதற்கு அரசாங்கமே முன்னிருந்து நடத்தும். கொரோனா காலம், பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டது, மாணவர் உளைச்சல் இருந்தாங்க. எல்லா மாணவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க, ஒரு ஆண்டு வீணா போயிட்டு என்று கருதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவர் சமுதாயத்திற்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா பரீட்சை எழுதினாங்க ஆன்லைன்ல. அவர்கள் அனைவருமே பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அண்மையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கு எடுக்கப்படும். இப்படி அவர் எதுக்கு பேசணும்? அவர் டெபாசிட் போறாரு. டெபாசிட் செய்வீங்களா? அவர் இந்த தேர்தலோட முடி கட்டப்படும். உங்களுடைய கடும் முயற்சியால், உங்களுடைய பிரச்சாரத்தால் இந்த சிவசங்கர் டெபாசிட் இழக்க வேண்டும். செய்வீங்களா? இங்கே அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் நம்முடைய 4 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திய 2 மாவட்ட கழக செயலாளருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கழகத்தில் இருக்கின்ற ஒன்றியச்சால், நகரச்சால், பேரூர்ச்சால் கழகத்திலே பல்வேறு நிர்வாகிகள், கூட்டணியிலே பொறுப்பேற்கின்ற நிர்வாகிகள், வருகிறது சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். வணக்கம்.